எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் ஆர்டிஓ கோர்ட் அப்படின்னா என்ன, அங்கே என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஆர்டிஓ அப்படின்னா ரெவன்யூ டிவிஷனல் ஆஃபீஸ் அப்படின்னு அர்த்தம். ஒவ்வொரு கோர்ட்லேயும் ஒரு மேஜிஸ்ட்ரேட் இருப்பாங்க, அவங்களுக்குன்னு ஒரு பவர் இருக்கும். ஆர்டிஓ கோர்ட் ஆஃபீஸ் இருக்கும். எந்த மாதிரி பவர் இருக்கும் அப்படின்னா, ஆர்டிஓ கோர்ட்டில் கேஸ் வந்தால் சம்மன் அனுப்பி இரு தரப்பினரையும் அழைத்து விசாரித்து அதற்கான தீர்ப்பு கொடுக்கும் அதிகாரம் ஆர்டிஓ கோர்ட்டுக்கு இருக்கு. ஜெனரல் கோர்ட்டுக்கு இருக்கும் பவர் இந்த ஆர்டிஓ கோர்ட்டுக்கும் உண்டு. இந்த ஆர்டிஓ கோர்ட்டுக்கு எந்த மாதிரி கிளாஸ் ஆஃப் மேஜிஸ்ட்ரேட் பவர் இருக்கும் அப்படின்னா, செகண்ட் கிளாஸ் மற்றும் எக்ஸிக்யூட்டிவ் பவர் இருக்கும். கலெக்டர், தாசில்தார், ஆர்டிஓ ஆஃபீஸர் இவங்க எல்லாரும் எக்ஸிக்யூட்டிவ் கேட்டகரியில் வருவாங்க. ஆர்டிஓ ஆஃபீஸருக்கு செகண்ட் கிளாஸ் மற்றும் எக்ஸிக்யூட்டிவ் பவர் இருக்கும். இங்கேயும் கேஸ் நடக்கும், தீர்ப்பு சொல்லுவாங்க. ஒரு மனு அல்லது வழக்கோ தாக்கல் செய்யப்படும் பொழுது அதற்குரிய மனுவை பெற்றுக்கொண்டு எதிர்த்தரப்பினருக்கு ஒரு சம்மன் அனுப்பி மனுதாரரின் வழக்கு சாட்சிகளையும் எதிர் மனுதாரரின் சாட்சிகளையும் விசாரித்து ஒரு ஆர்டர் வழங்குறது தான் கோர்ட்டு அப்படின்னு சொல்றோம். ஆர்டிஓ கோர்ட்லேயும் ஆர்டர் வழங்கப்படும். எப்படின்னா, ஒரு நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை மற்றும் ஒரு பட்டாவை ஒரு தாசில்தார் ஒருத்தருக்கு தவறுதலா வழங்கும் பட்சத்தில் ஆர்டிஓ கோர்ட்ல மனு போடலாம். அந்த மனுவை ஆர்டிஓ கோர்ட்ல ஏற்றுக்கொண்டு எதிர்த்தரப்பினருக்கு முறையாக சம்மன் அனுப்பி சாட்சிகளை விசாரணை செய்து அதன் முறையில் மனு ஆர்டர் வழங்குவாங்க. அந்த ஆர்டர் வச்சு பட்டாவை கேன்சல் செய்வாங்க. வழங்கிய பட்டாவை முறையானதாக இருக்கும் பட்சத்தில் அது ரெஸ்டோர் செய்யப்படும். இந்த மாதிரியான வழக்குகளை விசாரித்து தீர்ப்பு ஆர்டிஓ கோர்ட்ல வழங்குவாங்க. இது போல வேற எந்தெந்த வழக்குகள் ஆர்டிஓ கோர்ட்ல நடக்கும் அப்படின்னா, ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் யாராவது இறப்பு நேரிட்டால் அந்த இறப்பு சம்பந்தப்பட்ட வழக்குகளை விசாரிக்கும் அதிகாரம் ஆர்டிஓ கோர்ட்டுக்கு இருக்கு. ஆர்டிஓ அதற்கான வழக்குகளை விசாரித்து என்கொயரி செய்து அதற்கான ரிப்போர்ட்டை தாக்கல் செய்வாங்க. தாசில்தார் பட்டா பத்திரம் சம்பந்தப்பட்ட வேலையில் இப்ப தாசில்தார் ஒரு பட்டா சிட்டா பத்திரம் ஏதாவது வழங்கியிருந்தா அது தவறுதலாக இருந்தா அதை கேன்சல் பண்ற பவர் யாருக்கு இருக்கு அப்படின்னா, தாசில்தாருக்கு அந்த பவர் கிடையாது. அந்த கேன்சல் பண்ற பவர் யாருக்கு இருக்கும் அப்படின்னு கேட்டா, அந்த பவர் ஆர்டிஓ ஆஃபீஸருக்கு தான் இருக்கும். ஒரு தாசில்தார் ஒரு பட்டா சிட்டா கொடுக்கிறார், அதுல ஏதாவது தவறு இருந்து சம்பந்தப்பட்டவர் வழக்கு தொடர்வதாக இருந்தாலும் அது தாசில்தாரிடம் போய் கேட்க முடியாது, ஆர்டிஓ கோர்ட்ல தான் வழக்கு போட முடியும். ஆர்டிஓ ஆஃபீஸருக்கு தான் அந்த அதிகாரம் இருக்கு. ஆர்டிஓ ஆஃபீஸருக்கு அந்த பட்டா சிட்டா கேன்சல் பண்ற பவர் இருக்கும். இப்போ கிரிமினல் கேஸ்ல அன்நேச்சுரலா ஒரு டெத்து அல்லது சூசைடு சம்பந்தப்பட்ட கேஸுகளும் ஆர்டிஓ கோர்ட்ல விசாரிக்க முதல் கட்ட விசாரணைக்கு ஆர்டிஓக்கு அதிகாரம் இருக்கு. இப்போ ஒரு இடத்துல சூசைடு நடந்துச்சு அப்படின்னா அந்த தகவல் ஆர்டிஓ ஆஃபீஸருக்கும் தெரிவிப்பாங்க. இப்போ ஆர்டிஓ ஆஃபீஸர் ஆர்டிஓ கோர்ட்ல கொடுத்த தீர்ப்புக்கு மேல்முறையீடு போக வேண்டும் அப்படின்னா டிஆர்ஓ கோர்ட்டுக்கு போகலாம். டிஆர்ஓ அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் ரெவன்யூ ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ கலெக்டர், ஜாயிண்ட் கலெக்டர், டிஆர்ஓ, தாசில்தார் இவங்கெல்லாம் இருப்பாங்க. ஆர்டிஓ கோர்ட்ல நில அபகரிப்பு, பட்டா சிட்டா சம்பந்தப்பட்ட பிரச்சனை வழக்குகள், லேண்ட் சம்பந்தப்பட்ட வழக்கு, அக்ரிகல்ச்சரல் லேபர் வேஜஸ் இது போன்ற வழக்குகள் ஆர்டிஓ கோர்ட்ல நடக்கும். இந்த மாதிரி வழக்குகள் எல்லாம் ஆர்டிஓ ஆஃபீஸருக்கு பவர் இருக்கு. நிறைய இடங்கள்ல ஆர்டிஓ கோர்ட் இருக்கு. லேண்டு, லீஸு, குத்தகை இது மாதிரி அக்ரிகல்ச்சர் சம்பந்தப்பட்ட வழக்குகள் எல்லாம் ஆர்டிஓ கோர்ட்ல நடக்கும். ஒரு ஆர்டிஓக்கு இரண்டாம் நிலை ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு உண்டான அனைத்து பவரும் அவருக்கு உண்டு. இப்போ வழக்குகளை விசாரிக்கிறதுக்கு ஆர்டிஓ கோர்ட்டுக்கு போவாங்க. வேறு எந்த செயலுக்காக ஆர்டிஓவுக்கு அதிகாரம் இருக்கு அப்படின்னா, ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் சம்பந்தப்பட்ட எல்லா வேலைகளுக்கும் அனைத்து செயல்களுக்கும் ஆர்டிஓவுக்கு பவர் உண்டு. மற்றும் சமுதாயத்திற்கு பங்கம் விளைவிக்கும் எந்த ஒரு செயலையும் நிர்வாகம் செயல்படுத்த ஆர்டிஓக்கு அதிகாரம் இருக்கு.
பட்டா நிலம் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு பிரச்சனையும் தீர்த்து வைக்கும் அதிகாரமும் ஆர்டிஓ கோர்ட்டுக்கு உண்டு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். விஷ் யூ ஹாப்பி நியூ இயர். தேங்க்யூ.